ஹலோ गाइस, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வெர்சஸ் கேமிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளாக்ஸ்ல உள்ள எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஆம்பர்குங்கிற ஒரு வேலை. பண்ண அதுல கேம். பாத்தீங்கன்னா கார் மெக்கானிக் டெக் கம்பெனி. இதை ஃபர்ஸ்ட் எப்படி கேம் பிளே சொல்லிடுவோம், அது பண்ணலாம். இதுல வந்து நம்மளுக்கு ரோல் பிளே மாடல் மாதிரி, அதாவது வந்து நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். போலீஸா இருக்கலாம், ஃபயர் ஃபைட்டரா இருக்கலாம், ட்ரக் டிரைவரா இருக்கலாம், கார் மெக்கானிக்கா இருக்கலாம், பஸ் டிரைவரா வர இருக்கலாம். நம்ம ராபரியும் பண்ணலாம், அதுக்காக தான் போலீஸ் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு மூணு இதை பட்டினா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது கார் மெக்கானிக்கு, பாத்தீங்கன்னா பஸ் டிரைவர், அது பக்கத்துல இருக்கிறது யாருன்னா வேற யாருன்னா நான் தான். வாங்க இப்ப போலாம். நீ போறியா? நான் ரயில் ரோடு போனேன். ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு டோ அடிக்கிறது கால் கூப்பிடுறாங்க, லெஃப்ட்ல பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, சிக்னல்லாம் நின்று போகணும். இப்ப வந்து நம்ம பண்ண நின்று மத்த வண்டி அவன் பக்கத்துல நின்றதே நான் தான், வேற யாரும் இல்ல. யாரும் அவன் முட்டி தூக்கியான்னு நீங்க கேஸ் பண்ணி கேளுங்க. ஹார்ஸ் வண்டியே ஹார்ஸ் வண்டினா என்ன, அதுதான் எனக்கும் தெரியல. கார் மெக்கானிக்னா ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க गाइस. அதான் இந்த கேம்ல அப்படிதான். வேற ரோப்ளாக்ஸ் நீங்க சொல்லுங்க, போடலாம். ஓபி சொல்லுங்க, அதான் ஓபிஎஸ் சொல்லுங்க, கண்டிப்பா போடலாம். நீங்க வந்து நம்ம 3 வேலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பஸ் டிரைவர், இது ட்ரக் டிரைவர், அப்புறம் இது ஏடிஏசி. 31 லிட்டர் தான் இருக்கு. 10 கிட்ட வந்துட்டு போகும். யாருக்கு பார்த்தோம், இவனுக்கு வேணுமா? இவனுக்கு தான் நினைக்கிறேன். நல்லா நான் ஏற்றி போட்டுருக்கேன். என் வண்டி ஹார்ஸ் எவ்வளோ 56 வண்டி உடஞ்சிருக்கா? வண்டி உடஞ்சிரும். வண்டி உடஞ்சிடான்னு தோண அடிக்கணும். என்ன உடஞ்சிச்சு? வண்டியே உடஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம ப்ளூ இப்ப வந்து டோ வெஹிக்கிள் கொடுத்துட்டு பட்டினா நம்ம இங்க போய் பெர்மிஷன் கேட்கணும். அவன் பெர்மிஷன் உடனே கொடுத்துருவான். இது மாதிரி ட்ரக் தான் பண்ண பழக்கம், அதெல்லாம் கண்டுபிடிக்காது. அது பெட் அப்புன்னு இருக்கும், கொடுத்துடணும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கம்பெனில போய் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பி கிடைக்கும். அதை வச்சு நம்மளுக்கு காசு கிடைக்கும். எவனா மின்னிக்கல் எடுத்துருக்கான். நான் இப்போ போறேன். இந்த ரயில் ரோடு நடுவில் ஒரு லைன் எத்தி போட்டு வச்சிருக்கு. லெஃப்ட் சைடுல ஒரு இது குட்டியாரு பண்ணா, லெஃப்ட் சைடுல ஒன்று குட்டியா இருந்துச்சுல கைஸ், அது பண்ணா இது ஸ்பீடு போடுறதுக்கு ஃபைன். ரைட் சைடு மேப்ல பாத்தீங்கன்னா இது ஸ்பீடுக்கு ஃபைன் தான் இருக்கும். எவ்வளோ ஸ்பீடு போகணும்னா அதெல்லாம் ஸ்லோ பண்ணுங்க. கேம் பிடிக்கல, வேற எதுவும் கேம் போடணும்னா வர சொல்லுங்க, கண்டிப்பா போடுறோம். பட்னா ஓபி வேற ஏதாச்சும் கேம்னா சொல்லுங்க, கண்டிப்பா போடுவோம். எஸ்டிவிக்கு போவோம். அதுக்காக நீ போய் இன்னமும் போன டிராஃபிக் லைட் போக வெயிட் பண்ணி, டிராஃபிக் லைட் வர புதுசா வந்துச்சுன்னா கைஸ் இப்போ வந்து நம்ம டோ பண்ணி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இங்க போய் நிறுத்திட்டோம்னா வண்டி இந்த இடத்துக்கு ரிப்பேர் ஆயிடுவோம். நம்ம பண்ணா இதை மட்டும் இறக்கலாம் போல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆர்சிக்கு வந்து தேவைப்படும் கைஸ். இப்போ வந்து நம்ம இது பெட் இறக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம திரும்பி இப்போ ரிலீஸ் வெஹிக்கிள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பெட் அப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரே கேம்ல இதாண்டா வெளியே வருது. சிக்னல் டச்சுன்னு போட்டு கிளம்பிட்டு உண்மையில கூட இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டினா ஒரே வேலை தான், திரும்பி டோ வருது. ஆன்ச்சினா வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். பட்டினா வேற गाइस, நாங்க இப்ப வந்து முடிக்கலாம்னு போனோம். அங்க பாருங்க டிராஃபிக் லைட் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வரேன்.
வந்து இப்ப வந்து டிராபிக் லைட் நம்ம ரிப்பேர் பண்ண போறோம். இது எப்படி சொல்றது, மெக்கானிக் வேலை மாதிரி தான் இது ஒரு வேலை. இன்னும் நிறைய வேலை இருக்கு. ராபரி வர பண்ணலாம் தான் நெக்ஸ்ட் பார்ட்ல போடலாம். ஒரு 10 லைக்ஸ் இந்த வீடியோ ஒரு டார்கெட்டா வைக்கிறேன். 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோ போடலாம். 10 லைக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா நீங்க சொல்ற கேம் வர போடலாம். அப்படி யூடியூப் சேனல்லாம் 17K 20K லைக்ஸ் கொடுங்க அப்படின்பாங்க. நம்மளுக்கு வேணாம். நீங்க ஒரு 10 பேராச்சும் லைக் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் போடுங்க. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் இங்க பாருங்க, டிராபிக் லைட் இருக்கால பாருங்க. பாருங்க இந்த லைட் எரியலையா? வந்து அடிச்சு பார்க்க நான் போய் ஹாட் ஸ்விட்சுக்கு போயிட்டு இருக்கட்டா. இப்போ நம்ம ட்ரில் அடிச்சுட்டு இப்படி போய் அடிச்சு அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். ரொம்ப தூரமா இருக்கேன். நான் ஜுவல்லரி கிட்ட இருக்கேன். நானும் அந்த பக்கத்துல தான் இருக்கேன். ஜுவல்லரி கொஞ்சம் முன்னாடி இருக்கு. எங்க இருக்கேன்னா நான் போட்டுட்டு இருக்கோம். நாங்க அந்த ஹார்ஸ் இந்த மேப்ல இருக்கு பாத்தீங்களா, இங்க போனதுக்கு அப்புறம் கைஸ் நம்ம இப்ப வந்து வந்தாச்சு. இப்ப ஹார்ஸ் போய் பாத்தீங்கன்னா நமக்கு 3000 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. வேலை நம்ம இப்ப முடிச்சிடலாம். இந்த காசுலாம் வச்சுக்கிட்டு நம்மளால கார் வாங்க முடியும். அப்புறம் வந்து நம்மளால பார்த்தா பெருசாதான் எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்துட்டாரு. இருங்க நம்ம அது ட்ரக் கம்பெனி போய் சுத்தி போறோம். கைஸ் இப்போ வந்து நம்ம ட்ரக் கம்பெனி சுத்திட்டு வந்தாச்சு. பண்ண இதுல ஒன்றும் இல்லை கைஸ். ட்ரக் ஓட்டினா நம்ம ஃப்ரெண்டு வராது பாருங்க. நம்ம கொஞ்சம் ட்ரக் டிரைவிங்லாம் நிறைய பண்ணிருப்போம். அதனால எஃபி 3000 எஃபி இருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து ஒரு பெருசாவே ஜாப் எடுத்து ஓட்டுவோம். 18 கிலோமீட்டருக்கு இருக்கு ஜாப் எடுத்து ஓட்டுவோம். வந்து வெஹிக்கிள்ல போய் இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல வண்டியை எடுத்துக்கும். வந்து நமக்கு பெட்ரோல் கம்மியா தான் இருக்குது. ஓட்டிடலாம். ஒரு ட்ரிப்பு ஓட்டி முடிச்சு நம்ம பஸ் போகலாம். இப்போ வந்து நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மெதுவா ஓடணும். இல்லை மேல இங்க ஒரு டிபின்னு இருக்கு பாருங்க. இது ரொம்ப வேலையை விட்டு தூக்கி விட்டுருவாங்க. 50 கிலோ போகாம நம்ம அதுதான் 50 கிலோ போனாலே சிலப்பா வண்டி இது ஏதாச்சும் பட்டினா எப்படி சொல்றது சொல்லி தம்பி நீ ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒரு 24 மணி நேரத்துக்கு நீ ஜாப் ஓட்ட முடியாது, ஒரு வாரத்துக்கு ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கு ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த சைடு லாஸ்ட்ல கிளாத்திங் ஸ்டோர் கிட்ட இருக்கு. வண்டி 95 தாண்டாது. அதனால 100 ஸ்பீட் லிமிட் தான் போட்டானா நம்ம தைரியமா போனோம். 50 போட்டானா சட்டர்லாம் வந்து அண்டர் சைன் போடுற மாதிரி வச்சிருக்காங்க. பட் நான் தெரியவங்க இது உண்மையிலே. பட் நான் ஃபைன் மிஷின் எங்கேயுமே பார்க்கல. ஸ்பீடு ஃபைனுக்கு திடீர்னு ஃபைன் போடுறாங்க. இப்போ வந்து நம்ம சிக்னல் அங்க போட்டிருக்காங்கன்னா இப்படி குண்டு போயிட்டுனா சிக்னல் ஃபைன் போட மாட்டாங்க. இது ஒரு ட்ரிக். கேம்ல மட்டும் இருக்கு. ரோப்ளாக்ஸ்லயே இருக்கு. இந்த கேம்ல கொஞ்சம் அப்படி பக்கத்துல போயிட்டனால முடிச்சு விட்டுருவாங்க. சிக்னலுக்கு சிபி குறைஞ்சிடும். இந்த கேம் முடிச்சிட்டு ஃபயர் ஃபைட் ஃபாரஸ்ட் கான்ட்ராக்ட் இருக்கு. வராங்க ஃபயர் ஃபைட் வராங்க. ஓகே ஓகே கைஸ், இதை முடிச்சுட்டு ஒரு ஓட்டி மாதிரி ஒரு இருக்கும். அதை போட 10 லைக் வந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஒரே 10 லைக் தான். ஒரு வீடியோல பார்த்தா ஒரு ஷார்ட் வந்து 1.5K வியூஸ் போயிருந்துச்சு. ஒரு 100 லைக்ஸ் அடிச்சு பார்த்தேன். 100 லைக்ஸ் வரை அடிக்கல.
67 லைக் தான். 67 68 லைக் தான் லைக் நாங்க போட்டது. 67 லைக்ஸ் தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சைடு இது பிரிசனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ராபரி பண்ணி மாட்டிக்கணும்னா பிரிசன்ல 5 நிமிஷம் உட்காரணும். நீங்க ஆக்டிவிட்டி பண்ணவே இல்லையே. அடுத்த வீடியோல வந்து நம்ம ராபரி தான் பண்ணி பார்க்கலாம். ராபரி இல்லைன்னா போலீஸ் அண்ட் போட்டுட்டு அதுக்கும் அடுத்த வீடியோ ஒரு 2 நாள் கேப் சொல்லலாம். ஆனா இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல கண்டிப்பா. ஏன் இடையில வீடியோ போடலன்னா கொஞ்சம் பிரச்சனை, அதனால வீடியோ போட்டேன். அதான் திரும்பியும் கம்பேக் கொடுத்துட்டோம். இங்க பாரு எவனோ வந்து சொருவிட்டு இருக்கான் டிரைவிங் ஓடிக்கிட்டு. பெரிய ஆளா இருக்கும். கொஞ்சம் டக்குனு இப்பதான் பிக்கப்பே பண்ண முடியுதா? நான் கரெக்டா ஓட்டிட்டு இருக்கேன். நானும் ரூல்ஸ் பட் தான் ஓடிட்டு இருக்கான். எக்ஸ்பி வந்து 8 டெலிவரி பிக்கப் பண்ணது, அதனால 8 டெலிவரி பண்ணதுக்கே டெலிவரி ஏத்துனது ஃபைன் போட்டேன். ஃபைன் யாரு பின்னாடி ஒரு கவர் எடுத்துட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். 49 தான்டா தொட்டான் ஃபைனை போட்டுருக்கான். கரெக்டா 50 தொடும் போது கரெக்டா போட்டுருப்பான். ஃபைன் மிஷின் 50 தானே போறேன். 50க்கு 50 போனாலும் அது ஃபைன். என்னடா இது? இது அப்படிதான். சிபி குறைஞ்சா மணி குறையுது, எக்ஸ்பி குறையும். எக்ஸ்பி குறையதுனாலே மணி இப்போ வந்து நம்ம யூட்டன் பெரிய யூட்டன் போடணும். பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம இந்த குட்டி இடத்துக்குள்ளார பாருங்க ராபரி பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான் பாரு. நான் இல்ல நார்மலா அட்டாச் வண்டி இருக்கு. அது இறங்கி பார்த்தோம்னா அது 2000 எக்ஸ்பி. அது 4000 எக்ஸ்பி டபுள் ட்ரெயிலர் இருக்கு. அது வாங்க 3 கிலோ இருக்குது, ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஈட்டியஸ்ட் தான் ஓட்டி இருக்கோம். அந்த நம்பிக்கையில ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே அது வந்து ஸ்டேரிங் வீல்ல ஓடிருக்கு. ஓகே இப்போ ஏதாச்சும் ஒரு ஜாப் எடுத்துக்கலாம். நம்ம போய் வீடியோ போறோம் கம்பெனியில போயிட்டு. ஆனா வீடியோ ஆல்ரெடி நீங்க வீட்லயே வாங்கி இல்லைன்னா பட்னா கொஞ்சம் இந்த கிராமத்து சைடு தான் வர மாட்டாங்க ஒரு டெலிவரிக்காக. பட்னா கொஞ்சம் இந்த சென்னை அது மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. கொஞ்சம் தஞ்சாவூரே கஷ்டம் தான். இது பட்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஒரு அளவு இருந்தீங்கன்னா கூட வந்து டெலிவரி விட்டுருவாங்க. கொஞ்சம் கிராம சைடுனா வாங்கணும்னா நீங்க போய் ரியல்ல வாங்கினீங்க வாரண்டியோட தருவாங்க. எங்களுக்கு 16 வருஷம் 16 வருஷம் வாரண்டி. ஐயோ அது என்னன்னு தெரியல. அது போய் பார்க்கணும். வாரண்டி தான் மறந்துட்டு ஏசி வாங்கி மாட்டிட்டு சொன்னாங்க. ஓகே நம்ம இப்ப ட்ரக் கம்பெனி பக்கத்துல வந்தாச்சு. ஓகே இப்ப நம்ம இது ஆல்ரெடியே வீடியோ பண்ணா லென்தா பஸ் டிரைவிங் மட்டும் டக்குன்னு முடிச்சுட்டு அது பண்ணா ட்ரக் டிரைவிங்லாம் இருக்கிறதுல நிறைய காசு வரும். நீங்க ரொம்ப நேரம் நல்லா லென்த்தா விளையாடுவீங்கன்னா பஸ் டிரைவிங் ஓட்டுங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரூப் மாதிரி ஆயிரும். டக்கு 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 டக்குன்னு காசு வர ஆரம்பிச்சிடும் ட்ரக் டிரைவிங். இல்ல கொஞ்சம் அரை மணி நேரம் அப்படிதான் விளையாடுவேன்னா நீங்க ட்ரக் டிரைவிங் ஓட்டலாம். இப்ப 3000 ரூபாய் கிட்ட கிடைச்சிருக்கு. ஹார்ஸ் பண்ணா எவ்வளவு நேரம் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. 7-8 நிமிஷம் ஓட்டணும். அதான் இப்ப இது கொஞ்சம் ஒரு 6 கிடைக்கும். என்னடா இது? போயிட்டு இருக்கான். சரி போயிட்டு இருக்கு. நாங்க பாஸ் பண்ணிட்டு பஸ் கம்பெனி போயிட்டு கூப்பிடுறோம். இப்ப வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பட்னா வந்துட்டோம். ஓகேவா இப்ப வந்து பஸ் கம்பெனில நம்ம வெறும் 65 தான் வச்சிருக்கோம். நம்ம சிட்டி பஸ் இப்ப வந்து நம்ம சிட்டி பஸ் தான் ஓட்ட போறோம். ஆமா சிட்டி பஸ் தான் ஓட்ட போறோம். ஸ்டாப் ரீச் பண்ணா 8 to 18 எக்ஸ்பி கிடைக்கும். ஸ்பீடு வயலேஷன் அதே மாதிரி தான் இருக்கும்.
பட்னா இப்போ வந்து நம்ம இருக்கிற ஒரு பஸ் தான் இதுக்கு தான் பட்னா இது வேணுமா எக்ஸ்பி 4000 ஏய் என்னது இது இது பஸ் ஆண்டா இல்ல 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 4000 இதை வச்சு கிருங் கிருங் எனக்கு 62 எக்ஸ்பி தான் இருக்கு 8 எக்ஸ்பி கூட வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ கைஸ் இப்போ கொஞ்ச தூரம் அப்படியே இங்கேருந்து பஸ் கம்பெனி இங்கே தான் வெளியே வந்துருக்கோம் இப்போ நம்ம பஸ் ஓட்ட போறோம் இதுக்கும் அதே மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் நானும் பின்னாடி வேலையா வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்பி சேர்த்ததுக்கு அப்புறம் போய் போவோம் இது போய் ஒரு 2 ஸ்டாப் மட்டும் காமிச்சு ஆனா சில டிராபிக் லைட் மட்டும் முக்கியமான இன்டர்சிட்டியில மட்டும் எரியும் அவுட்டர்ல தான் எல்லோல வண்டி விட்டு தள்ளு கைஸ் இப்ப நம்ம ஒரு ஸ்டாப் ஏற்றிருக்கோம் இருங்க என்னமோ காமிக்குது வெயிட் பண்றா. ஏ வண்டி எடுத்தாச்சு. காமிக்குது என்னன்னு புரியுதா ஓகே நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு வாங்க அடுத்த ஸ்டாப் ஏற்றிட்டு அவருக்கு வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்மளுக்கு 8 எக்ஸ்பி கிடைச்சிருக்கு நம்ம பேசஞ்சர் யாராச்சும் ரீலான பேசஞ்சர் ஏறி போனா 10 18 வரை கிடைக்கும் விட்டுருக்கோம் கையில திடுக்குன்னு ஒரு சைடை போட்டு நான் ஸ்பீட் லிமிட் தாண்டி போல எவ்வளவு speed? ஊர்ல இருக்கு ஹைவேல இங்க பாருங்க இப்போ வந்து ஏய் அது எக்ஸ்பாக்ஸ் பஸ்ன்னு நினைக்கிறேன்டா. அதான் எக்ஸ்பாக்ஸ் ஏங்க கைஸ் நம்ம ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுவோம் ஒரு 40 எக்ஸ்பி ரீச் பண்ண உடனே முடிச்சிடும் ஓகே இருங்க மேல ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் ரைட் சைடுல. அதான் இதுதான் வந்து எக்ஸ்பி ரெட் கலர்ல இருக்கிற சிபி கவனிச்சா சம்பளமும் கம்மியா தான். ரீலேட் பண்ணேன் முன்னாடி கொஞ்சம் போய் இல்லடா முன்னாடி போய் நினைக்கிறேன் போய் ரீலேட்டுக்கு நிற்கிறேன் எத்தலடா. ஓகே கைஸ் இருங்க என் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நம்ம தலையை நான் சைடு அடிக்கிறேன். அதான் பார்த்து விட்டு கொடுக்குறோம் ஸ்லோ இரியா அப்புறம் வண்டி இறங்கினா ஸ்பீடா போகும் ஸ்லோவா இங்கேயா போயா போறதுனா போயா நான் 30ல போயிட்டு இருக்கேன் 30ல போறியா? இங்க பாரியா நான் 95ல வந்துட்டு இருக்கேன். 30ல போற நெட்லாகா இருக்கும் இல்ல 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 அதுக்கு நீ ஏன்டா வண்டி நிறுத்துற? நான் எங்கடா நான் 45 50 இதுல ஏறாது நிக்கும் வண்டி நின்றுமாடா. நிக்காது ஏறி டேய் அங்கேயாச்சும் நில்றா. நான் சும்மா சைடு அடிச்சு போறேன். ஏரியா இங்க பாரு நான் சைடு அடிக்க இந்த கெஞ்சி கெஞ்சி வந்துரு. குடிக்கிறான் கேவலப்படுத்த கூடாது. ஹார்ஸ் வாழ்க்கையில போல சுத்தமா இந்த ஏய், இல்லடா. இல்லையா ஏத்திட்டு நிக்கிறேன் இந்த ரோடு கோளாறு பண்ணலான ரோடு இருந்துச்சுல அதுல போய் விடுவியா வண்டிய பார்க்காம ஃபைன். गाइस நம்ம ஃப்ரெண்ட் வந்தாச்சு நில்றா. நாளைக்கு ஏற முடியலடா. நீ தான் 50ல போறல்லடா ஏற ஏற விட்டுறேன். போடா அப்பா இவங்க தாங்க முடியலப்பா இல்ல நீனே போய் ஸ்டாப் ஏத்தியாச்சு யோ சிக்னல் யா இறற போகுறா. பின்னாடி ஒண்ணு தானே நின்ன ஐயோ இங்கதான் லெஃப்ட்ல போனியா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ல பின்னாடி ஒரு மூணு. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம்டான் இதை முடிச்சுட்டு நேராக பஸ் கம்பெனி ஆனால் இது முடிச்சா 40 ஹெச்பி வந்துடும் பாருங்க அவன்லாம் போய் சொருவிட்டாரு ஐயோ கைஸ் ஃப்ரெண்ட் வந்து கேஜி நீ தப்பாதான் புரிஞ்சுக்காதீங்க கேஜின்னு. ஓகே கைஸ் நம்ம டக்குன்னு போய் இதை முடிச்சிருவோம் இப்போ பஸ் கம்பெனியில் போய் ஷிஃப்ட்டை
ஆனா வீடியோவும் ரொம்ப லென்த்தா பார்க்க மாட்டீங்க, ஒரு 22 நிமிஷத்துக்குள்ள போடணும். சொல்லுங்க லாங்கா போடலாம், முன்னே உங்களுக்காக போட்டுருக்கோம். ஆமா, கரெக்டா நிக்கும் போது தான் கிரீன் போடுவாங்க. முன்னாடியே போட்டா என்னடா வலிக்குதாடா. இங்க பாருங்க என்ன நான் பேசுறாரு. வியூவர்ஸ் பார்க்கணும்ல வீடியோவை, அரை மணி நேரம் போட்டா யாரு பாப்பா. வச்சுதான் கேட்கிறோம். ஆமா, சிங்கிள். சரி, என்ன அவ்வளவு தூரம் போகணும்? ஓகே கைஸ், இப்ப என்ன நம்ம பக்கத்துல வந்தாச்சு. இப்ப பாருங்க ரெட் சிக்னல். கிரீன் மாட்டாங்க. தக்காளி செதறுங்க. இங்க பாருங்க போலீஸ்காரங்க. ஓகே, சிக்னல் போட்டாங்க. எப்பா சரி ரவுண்டா ஏறுது வண்டி. நானே இப்பதான் ஏறிட்டு வந்தேன். யோ கம்பெனி வண்டி செக்யூரிட்டி டிபி வேற கொஞ்சம் வீடியோ எலெக்ஷன் போட்டு விட்டாங்க. வண்டி போட்டுருவாங்க. இந்த பில்டிங் தான் போட்டாங்க, எல்லாரும் தான் போட்டாங்க. விஷயமே இல்லையா இந்த வீடு இருக்குல்ல, அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியா. ஓகே கைஸ், இப்போ நம்ம பறந்து போயிட்டு இருக்கோம். எல்லாம் பஸ் கம்பெனி பக்கத்துல வந்தாச்சு. போய் எவ்வளவு காசு வருதுன்னு பார்ப்போம். இருங்க கைஸ், நம்ம ஃப்ரெண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கைஸ், நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாருங்க பாருங்க. வண்டியில அப்ப தெரிச்சு வரோம். ஓகே வாங்க. எனக்கு நான் கொஞ்சம் ஃபைனை வாங்கிட்டேன், அதனால 1400 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆமாப்பா, உங்களுக்கு எவ்வளோப்பா? 1411 எனக்கு. உங்களுக்கு வந்து 1440 ரூபாய் கொடுத்துருக்காரு அவரு. சரி கைஸ், பை 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 பை. இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறோம். பாய்.